இன்னைக்கு எபிசோட்கான ஹாட் ஸ்டார் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கோட்டை கட்டுற ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோட்டை கட்டுற டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா சாம்ராஜ்யம் வந்து வின் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த தர்பி சாம்ராஜ்யத்தை கோட்டை கட்ட விடாம அந்த கோட்டையை அடைச்சு உடச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, 3 நாளா இவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் இருக்குல்ல பயங்கரமா இருந்தது. அந்த 3 நாளா கொடுக்குற டாஸ்க்ல இன்னைக்கு கொடுக்குற டாஸ்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கோட்டை கட்டுவாங்க. அந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க சாம்ராஜ்யம் வந்து அடிச்சு உடைக்கணும். இதில் கானா வினோத்துக்கிறாரு இர்ரா இப்போ வரண்டா தர்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க பாலை வச்சு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறாப்புல. உண்மையில கானா வினோத் அந்த ப்ரோமோல வச்சு பார்க்கும்போது நல்லாவே அடிக்கிறாரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்களோட கோட்டை வந்து ஓரளவுக்கு நிற்குது. அவங்க வந்து டோட்டலாக காலி பண்ணுறாங்க. இதில் விஷயம் என்னன்னா அந்த கோட்டை கட்டுற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்வதி கத்திக்கிட்டு வராங்க. ஸோ எதுக்காக பார்வதிக்கு இந்த அளவுக்கு கத்துறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோலே கிளியராக தெரியுது. இந்த டாஸ்க்ல வின் பண்ண ஆக்சுவலாக பார்வதி டீம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் ஏதோ வாங்கிட்டாங்க. ஸோ 3வது டைமண்டும் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க வின் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்லைனாலும் அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்வதிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லீடில் தான் இருக்காங்க. அதாவது அவங்களோட சாம்ராஜ்யம் வந்து ஆல்ரெடி லீடில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3வது இதுலேயே அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் கானா சாம்ராஜ்யத்தில் இருக்காங்களே, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்றாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி உங்களுக்கு ஏற்றுலேருந்தே இருக்குது. நம்மளுக்கு தான் என்னதான் போரிங்காக இருந்தாலும் அவங்க அதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறதுக்கோசம் இவங்க என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாடி வந்து நிற்க வச்சிட்டாங்க. இந்த சைடில் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பசர் அடிச்சோன்னா அதுலேருந்து கை எடுக்கணும். ஆனால் சுபிக்ஷாவும் கனி என்ன பண்ணுறாங்க, பசர் அடிச்சதுக்கு அப்புறமா கை எடுக்கல. ஸோ அதனால அமித் என்ன பண்ணிடுறாரு, பாலை வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாரு. அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுபிக்ஷா கனி அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க யாரு விஜய் பார்வதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க. இந்த மாதிரி எப்படி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. இது எப்போ நடக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டாஸ்க்ல இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை, அது தூக்கி போட்டுருங்க. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களே, ஸோ அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க எஃப்ஜேல எங்கே போனார் அப்படின்னு நம்ம டவுட் இருந்ததுன்னா எஃப்ஜேலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலேருந்து பக்கத்து நாட்டுக்கு தப்பிச்சு ஓட்டான். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா பார்வதியோட தீர்ப்பு அப்படி, அதாவது திவாகருக்கும் அரோராவுக்கும் ஒரு மேட்டர் நடந்ததுல, இந்த என்னை வந்து ஹேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததுல. ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இன்னைக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. தீர்ப்பு என்னன்னா நீயும் 2 பேருமே தூக்கி உங்களை 2 பேருமே ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு மாதிரி இவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா திவாகருக்கு மட்டும் ஆப்போசிட்டாக பேசினா திவாகர் ஏறிறாரு, நேற்று ஏறிட்டாரு. ஸோ பார்வதிக்கு திவாகரை பார்த்தா பயம், ஓப்பனாக சொல்லலாம் பயம். இந்த ஆளை வந்து எதுக்குன்னா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஓவராக கத்துறான், ஒரு மாதிரி கலவரம் உண்டு பண்ணுறான். ஸோ அதனால இவனை எப்படியாவது சைஸாக பார்த்தீங்கன்னா எப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நான் வந்து பொதுவான தீர்ப்பு கொடுக்குறேன். ஒன்று தண்டனை கொடுத்தா 2 பேருக்கு தண்டனை இல்லை, அப்படி தண்டனை கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் 2 பேருமே ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னே இங்கே தளபதியாக இருக்கிறது யாரு, சாண்ட்ரா தான் அவங்க இதில். ஸோ சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, இருங்க நான் போய் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னால் அதெல்லாம் போட முடியாது, திவாகர் வாயெல்லாம் மூட முடியாது, நான் வந்து பக்கத்து நாட்டுக்கு ஓடிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி போயிட்டாங்க. ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஓடி போயிட்டாங்க. இது எப்போ இந்த நாடே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது இப்போ தான் உண்மையிலே கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஆளே இல்லை, என்னடா வேலையாட்களும் ஓடிட்டாங்க, எல்லாருமே ஓடிட்டாங்க, இப்போ ஜெயிலில் யாரை போடுறது, ஜெயிலில் போடுறதுக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா தளபதியாக இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் எப்படி முடிய போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சுங்க. பார்வதியோட ராஜ்யத்தை சூறையாட போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யத்தை எப்படியா தக்க வச்சுக்கணும். ஸோ திவாகரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால், அதாவது அவரை மட்டும் தனியாக பகச்சிக்க முடியாதுன்றதுனால பொதுவான ஒரு தீர்ப்பு சொல்லுவோம், இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் எது நாயன்னு பார்க்காம பொதுவான ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு தப்பிச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திவாகரை காம் பண்ணுறதுக்கோசம் அவர் பக்கம் இருக்க நியாயத்தை வந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு அநியாயமாக சில விஷயத்தை பேசுறது அப்பட்டமாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல திவாகரை அவங்க பகச்சிருக்கணும். திவாகர் ஆமாம் நீ வந்து ஜெயிலுக்கு போ, இல்லைன்னா டாஸ்க் அவுட் வெளியே போ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும். அதை சொன்னால் கலவரம் வரும், அவர் வந்து வார்த்தையை விடுவார், பார்வதியை பற்றின பல ஹிஸ்ட்ரிகளை எடுத்து வெளியே விடுவார் அப்படின்ற ஒரு பயத்தினாலே என்னன்னு தெரியல. ஸோ அவர் பகச்சிக்காம பார்வதி கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லவா, இந்த டாஸ்க் ஒரு 3 நாளாக ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்களே, இந்த ப்ரோமோல காமிக்கிற மாதிரி இந்த பால் வச்சு அடிக்கிற டாஸ்க்கு, பாட்டு பாடுற டாஸ்க்கு, ஸோ நேற்று கொடுத்தாங்களே கொடியை ஒழிச்சு வைக்கிற டாஸ்க்கு, இது எல்லாமே கொடுக்குறத வச்சு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது, இவங்க எந்த அளவுக்கு ஃபன்னாக இந்த ஷோ கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா உங்க டிசைனை பார்க்கும்போது எப்படி சொல்றது, சண்டை வராமல் எந்த அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா வீக்லையுமே பார்த்தீங்கன்னா, அது எல்லா சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீக்குக்கு ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக போகும், சட்டிலாக போகும். எல்லா வாரமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க, எல்லா வாரமே அடிச்சிக்க கூடாது, ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபன்னாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஒர்க் அவுட்டே ஆகலை, மண்ணாக தான் போச்சு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த 3வது நாள் இன்னைக்காச்சு ஓரளவுக்கு ஃபன்னு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவார்ல, இன்னைக்கு அட்வைஸே பண்ணல. அதாவது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணின்னு
நீங்களும் போங்கடா அப்படின்ற மாதிரி விட்டாரு. ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மென்டல் ஆஸ்பத்திரி இருக்குல்ல அதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எவன் கத்துறான், எதுக்கு கத்துறான், எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறந்துட்டானுங்க. நேற்று தானே அந்த மனுஷன் வந்து திட்டினாரு, இந்த மாதிரி வந்து கத்தாதீங்கடா, கத்தி கத்தி பேசாதீங்க, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஒரு நாள் ஓரளவுக்கு அமைதியாக இருந்தானுங்களா, மறுநாள் மாறிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்க. இது காரணம் யார் தெரியுமா? திவாகர்ன்ற ஒரு ஆளை யாராலுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஸ்ட்ரிக்டாக இது மேலே ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை அந்த ஆள் அடிச்சு வெளியே தோர்த்துங்க. உங்களுக்கு ஃபன்னாக இருக்குன்னா ஃபன்னாக இருக்குது, சில விஷயம் ஃபன்னாக தான் இருக்குது, அந்த ஆள் பண்ணுறது நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு நான் அந்த ஆளால் எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியல. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இந்த டாஸ்க் எதுக்கு நடக்குது, ஏன் எதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு செட்டு போடுறாங்க, எதுக்கு இந்த ரோல் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டுதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட நிலைப்பாடை வந்து எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விஜய் சேதுபதி வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார் திவாகருக்கு. இந்த மாதிரி திவாகர் கொஞ்சம் கேளுங்க, ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. சார் நீங்கள் இந்த மாதிரி அட்வைஸ்லாம் இதுக்கப்புறம் பண்ண வேணாம், போட்டு பொலங்கன்ற அடிக்கணுன்ற அடிக்கிற இடத்துல திவாகரே பார்த்தீங்கன்னா எப்பா எனக்கு வேணாம், பிக் பாஸே வேணாம், உன்னை விடுங்க நான் வீட்டுக்கு ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட கேள்வி வந்து தரமாக இருக்கணும். நீங்கள் வந்து தாக்குதலாக இருக்கணும். அது நீங்கள் அறிவுரை வந்து கூற வேணாம். 4-5 வாரம் நீங்கள் அறிவுரை கூறிட்டீங்க, போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு கூறிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்த அறிவுரையே வேணாம். வந்தால் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கணும், அடிக்கிற இடத்துல ஒன்றே ஒழுங்கு திருந்தணும், இல்லைனா தெரிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு டாஸ்க் வந்து இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வருது? இந்த டாஸ்க் வந்து இந்த அளவு கொலாப்ஸ் அப்படியே ஒரு கேட்டிக்காக மாறதுக்கான சுச்சுவேஷன் எங்கேருந்து வருது? திவாகர்ன்ற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறாரு, அந்த தப்பை அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த கேரக்டருக்குள்ளே நடக்கிறது, ஒரு மந்திரியாக ஒரு தப்பு பண்ணுறாரு, அது இளவரசியாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இளவரசி எதிர்த்து பேசுகிறாரு, அதுக்கு ராணி கிட்ட முறையிட போகிறாங்க. ராணி ஒரு தீர்ப்பு கொடுத்தா திவாகர் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு ஓடி போயிடுறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா சினாரி, இதுதான் நேற்று வரைக்கும் நடந்தது. ஸோ தூக்கி அடிச்சுட்டு ஓடி போன திவாகரை திருப்பி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுவே முதல்ல தப்பு. ஏன் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா, அந்த டாஸ்க் வந்து வெளியே போனாலும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ அவருக்கு சாதகமாக இவங்க தீர்ப்பை மாத்துறாங்க. அதாவது திவாகரை வந்து பகச்சிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இருந்தாலும் வந்து இப்போ ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணுறாரு, ஒரு விஷயம் அவருக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டா யார் முன்னாடி இருக்கா, யார் அவங்க கூட இருக்காங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இஷ்டத்துக்குன்னு பேசிடுறாரு, பழைய விஷயத்தெல்லாம் கிளறிடுறாரு அப்படின்ற பயம் பார்வதிக்கு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஒருத்தர் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஓவரால் ஹவுஸ்மேட்ஸும் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், சாண்ட்ரா வந்து தளபதி தானே, அவங்ககிட்ட வந்து திவாகர் எடுத்து போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திவாகர் வந்து நான் அதெல்லாம் போக முடியாது, போக மாட்டேன், நான் வந்து புரட்சி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவாகர் பிடிக்க முடியுமா? பிடிக்கவே முடியாது. அந்த ஆளை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியக்காரன் என்ன பண்ணுவானே அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிச்சுனுக்கிறாரு, நான் உன்னை ஆப்போசிட்டுக்கு போக விட மாட்டேன் அப்படி. அந்த அளவு தான் தளபதியோட லட்சணம் இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு ஃபன்னாக இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்ல. ஒரு இடத்துல 1-2 இடத்துல சிரிப்பாக தான் இருக்குது. பார்வதியோட, அதாவது பார்வதி மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்களே, என்னடா இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, எல்லா சைட்லையும் சுத்து போட்டு நம்மளை அடிக்கிறாங்களடா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஃபன்னாக தான் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும்னா ஆக்சுவலாக இவர் ஒரு ஆளால் தான் மொத்த டாஸ்க்கும் கொலாப்ஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு ஒன்று ஃபீல். அதாவது இவங்க இதில் ராஜ்யத்தில் ஆப்போசிட் ராஜ்யத்தில் கானா வினோத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து இது விக்கல் சீக்கிரம் சொல்கிறாரு, அண்ணா பேசாதன கானான்னு கத்தின்னு இருக்கிறாரு. என்ன வேணா கத்து, எனக்கு திவாகர் எந்திரிச்சானா நான் போய் பேசுவேன், அவன் தால பார்த்தீங்கன்னா கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவரோட தாட்டு ஃபுல்லாகவே திவாகர் மட்டும் தாங்க ஓடுது. ஸோ இது 2 பிரச்சனையும் இருக்கிறதுனால மொத்த டாஸ்க்கும் காலி ஆகுது அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாளாக ஓடுது. எனிவேஸ் இப்போ இந்த 3வது டாஸ்க்கில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானா அவங்க டீம் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்க முடியுது. ஸோ ஜெயிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்ல தோணுதுங்க. எனிவேஸ் இந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த செகண்ட் ப்ரோமோ இந்த டாஸ்க்கோட முடியுது அப்படின்ற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் இந்த 3 நாள் இந்த டாஸ்க் நடந்ததில்ல. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறது இந்த ராஜா அந்த கான்செப்டை சொல்ல, அந்த டாஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். 3 டாஸ்க் நடந்ததில்ல. இப்போ இந்த பாலை வச்சு அடிக்கிறது, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியை ஒழிச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடுறதை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சாங்கல்ல. ஸோ இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு உண்மையிலே ஃபன்னாக இருக்குது, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறீங்கன்னா எதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.